ஹாய். லாஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு 10 ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம். இந்த கிளாஸில் வந்து நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு எத்தனை ஃபார்முலாஸ் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஃபார்முலாஸ் இருக்குது. இதை படிச்சிட்டோம்னா அவ்வளோதாங்க, சிம்பிளிஃபிகேஷன் வந்து டோட்டலாகவே முடிஞ்சு. அதுக்கப்புறமா நம்ம நிறைய சம்ஸ் அதில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இருக்கிற ஃபார்முலாஸ் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் a + b the whole square equal to a squared plus b squared plus 2ab. இந்த ஃபார்முலாஸ் பார்த்தாலே நிறைய பேத்துக்கு வந்து பயமாக இருக்கும். இது பயந்துக்கிற அளவுக்கு வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, ஈஸி தான். போட உங்களுக்கு பழக. இப்போ ஏன்னு வச்சுக்கோங்க, நான் சிம்பிளான சம்ஸை எடுத்துக்கிறேன். 1 + 2 the whole square அப்படிங்கிறப்போ இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கோங்க சைடில். ஏங்கிறது இங்கே என்ன 1, பிங்கிறது என்ன 2. இது அப்படியே வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏங்கிறது என்னது 1 ஸ்கொயர், பிங்கிறது 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏங்கிறது என்ன 1 × 2. சரிங்களா? இப்போ என்ன வரும், 1 ஸ்கொயருங்கிறது 1 தான், 2 ஸ்கொயருங்கிறது 2 × 2 4 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2s are 2. சரிங்களா? 1 + 4 + 2 2s are 4. 4 + 4 8, 8 + 1 9. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 9. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபார்முலாஸ் தான் பார்க்குறக்கு பெருசாக இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்திங்கன்னா இது எதுவுமே கிடையாது, இதே மாதிரியே தான். இப்போ a ப்ளஸ்ன்னு பார்த்துலைங்களா, இங்கே வந்து a ப்ளஸ் பார்த்தா a மைனஸ் b the whole square equal to வந்துச்சுன்னா இங்கே வந்து மாறாது. சரிங்களா? இங்கே வந்து என்ன ஆகும்னா இந்த ப்ளஸ்ன்னு இருக்கிறது வந்து இங்கே மைனஸ் இருப்போ மைனஸாக மாறிடும். சரிங்களா? இப்போ அதே சமயம் எடுத்து நம்ம செஞ்சு பார்க்கலாம் என்ன ஆன்சர் வருதுன்னு. 1 - 2 the whole square equal to ஏங்கிறதுக்கு என்ன 1 ஸ்கொயர், பிங்கிறதுக்கு என்ன போடணும் ப்ளஸ். இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் இங்கே மைனஸ் போடணும். நீங்கள் இது பண்ணக்கூடாது, இது அப்படியே நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். பிக்கு பதிலாக என்ன போடணும், பிங்கிறது 2 தான், பிங்கிறது -2 கிடையாது, இது ஃபார்முலா தான் -2, பிங்கிறது 2, அதனால் 2 ஸ்கொயர். மைனஸ்ங்கிறது இங்கே மைனஸ் போட்டுக்கணும். சரிங்களா? 2 இன்ட்டு ஏபிங்கிறது என்ன 2 இன்ட்டு ஏங்கிறது 1, பிங்கிறது 2. 1 ஸ்கொயருங்கன்னா 1, 2 ஸ்கொயர்னா 4 மைனஸ் 2 2s are 4. ஸோ என்னாகும் 4 மைனஸ் வரும், ப்ளஸ் 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1. ஸோ ஆன்சர் வந்து 1. இப்போ 2 ஸ்கொயர் எப்படி வந்துச்சுன்னு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேத்துக்கு தெரியாமல் இருக்கு, அவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ 1 ஸ்கொயர்னா மீனிங் என்னென்னா 1 × 1ன்னு அர்த்தம் 1 ஸ்கொயருக்கு. சரிங்களா? 1 × 1 என்ன வருங்க 1 தான் வரும். அதே மாதிரி 2 ஸ்கொயருங்கிறது என்னென்னா 2 வந்து 2 தடவை போடணும். அதாவது என்ன மீனிங்னா இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. நம்ம அப்போ ஃபார்முலா பார்த்தீங்களா, a⁴m × a⁴n ஈக்குவல் டு a⁴m + nன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இங்கே வந்து 2 இருக்கா, 2⁴1 2, அதுதான் வந்து இங்கே 2⁴1 தான் 2, அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கிறோம். அதை வந்து பிரித்து எழுதினோம்னா 2 × 2. சப்போஸ் வந்து 3⁴3 இருக்குது அப்படின்னு வச்சுன்னா 3 வந்து 3 தடவைன்னு அர்த்தம். அதாவது என்னென்னா இங்கே பவர்ஸ் இருக்குது இல்லைங்களா, 1 1 1 அப்படின்னு அர்த்தம். இது இல்லைன்னா 1 + 1 + 1 3, அதை தான் இங்கே வந்து 3ன்னு போட்டிருக்கிறோம். எல்லா சம்முமே வந்து உங்களுக்கு ரிவர்ஸாக தான் வரும். இப்போ ஒரு சம்மை பார்த்துட்டா அடுத்த சம்மு அப்படின்னலாம் இல்லைங்க, இப்போ ஒரு சம்மோட தொடர்ச்சி தான் அடுத்ததாக வரும், அதுக்குள்ளேயே வந்து இன்னொரு சம் வர மாதிரி இருக்கும். ஃபார்முலாஸ் அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா a² - b². இதெல்லாம் சின்ன சின்ன கிளாஸஸ் நம்ம படிச்சிருப்போம், ஆனால் பாருங்கள் இவ்வளோ பெரிய எக்ஸாமுக்கு வந்து கூட இதை நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் பேசிக், இது தெரிஞ்சிங்கன்னா எல்லா சம்மே ஈஸி. a + b × a - b. இப்போ அதே சமயமே எடுத்துக்கலாம் நம்ம. 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் இருக்குதுன்னா ஏங்கிறது 1ன்னு தெரியும், பிங்கிறது 2ன்னு தெரியும். அதே மாதிரி ஏங்கிறது 1ன்னு தெரியும், பிங்கிறது 2ன்னு தெரியும். 1 + 2 3 இன்ட்டு 1 - 2 -1, 3 இன்ட்டு -1 வந்து -3. இது எப்படி -3 வந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், அவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸுங்க, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் தான் வரும். அதே இது வந்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படின்னாலும் மைனஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னாலும் மைனஸு. இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் வரும். இங்கே அப்படி பார்த்தோம்னா 3க்கு முன்னாடி 1 இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம், இங்கே வந்து 1க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஒரே சிம்பிள் வந்துச்சுன்னா ப்ளஸ் தாங்க, இங்கே மைனஸ் மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் தான்,
இங்கே எதுவுமே கொடுக்கலினாலும் ப்ளஸ் தான். ஆனால் எப்போ வந்து சிம்பிள் உங்களுக்கு -1 +1 வந்துச்சுனாலே அப்போவே பார்த்தீங்கன்னா மைனஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா a plus b the whole square plus a minus b the whole square இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா 2 into a square plus b square. சரிங்களா? இப்போ அதையவே நம்ம சிம்பிள் எடுத்துக்கலாம். 1 plus 2 the whole square plus 1 minus 2 the whole square equal to அர்த்தம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் நம்ம போடணும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சேமாக இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ a plus b a minus b அந்த மாதிரி இருக்குதுங்களா. ஸோ 2 a ஸ்கொயருக்கு பதிலாக 1 ஸ்கொயர், b ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடுவோம் 2 ஸ்கொயர். அவ்வளோதாங்க ஆன்சர். 1 ஸ்கொயருங்கிறது 1 தான், 2 ஸ்கொயருங்கிறது 4, 2 into 5. நீங்கள் வந்து எப்போவுமே சம்மை வந்து ஸ்டெப்பாக போட்டு பழகுங்க. நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம டக்குன்னு வந்து மிஸ்டேக் பண்ணி போயிட்டே இருந்துருவோம். அதனால் நம்மளுக்கு தெரியாது. இப்போ அவசரத்தில் போகிற இது பண்ணால் 2 2 + 1 3 3 ஸ்கொயர் அப்படின்னு போகிறக்கு கூட வாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும். அதை அவாய்ட் பண்ணால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க. கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது என்ன ஆகுனா உங்களுக்கு அப்படியே வந்து ஈஸியாக வந்து மெமரி ஆகிடும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக போயிடும். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா a plus b the whole square minus a minus b the whole square இப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம ப்ளஸ் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே வந்து இது -4ab. அவ்வளோதான். இப்போ வந்து 1 + 2 the whole square 1 - 2 the whole square equal to இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். ஓ இது வந்து இந்த ஃபார்முலாஸ் இதில் இருக்குது அப்படின்னா ஈஸி. 4 into ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக 2. அவ்வளோதான். 4 1s are 4, 2 4s are 8. 8 ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா a plus b plus c the whole square equal to a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca 1 plus 2 plus 3 the whole square கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா a b c 3 நம்பர் வந்துருச்சுங்களா. அதுக்கு ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும் 1 ஸ்கொயர், பிக்கு பதிலாக 2 ஸ்கொயர், சிக்கு பதிலாக 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 into ஏபிங்கிறது என்னது a into b சரிங்களா, ப்ளஸ்ஸு b into c ப்ளஸ்ஸு c into a ஓகேங்களா. 1 ஸ்கொயர் என்ன வரும் 1, 2 ஸ்கொயருங்கிறது 4, 3 ஸ்கொயருங்கிறது 9 ப்ளஸ் 2 into 1 2s are 2 ப்ளஸ் 2 3s are 6 ப்ளஸ் 3 1s are 3. இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். 4 1 5, 5 6 7 10 16 வருதுங்களா. இன்ட்டு 4 5 6 3 9 16 into 9 9 6 are 144. சரிங்களா, இதுதான் ஆன்சர். ஈஸி தாங்க. பார்க்குறதுக்கு பாருங்கள் ஃபார்முலா வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லுது. கரெக்டாக நீங்கள் இந்த சம் பார்த்தோன்னே இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஞாபகம் வந்தோடனையும் ஏபிசிங்கிறது தனியாக எடுத்து எழுதுங்க. இந்த ஏபிசிங்கிறதுல மட்டும் நீங்கள் அதில் எழுதி ஃபார்முலாஸ் படி போட்டிங்கனாலே போதும், ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்துடும். பாருங்கள் இவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்கானா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஆனால் ஃபார்முலாஸ் பார்த்து பயந்துக்காதீங்க. அடுத்தது என்ன வரும்னா a cube plus b cube அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்குறப்போ நம்ம அதுக்கு என்னென்னா a plus b into a square minus minus abங்க a square minus ab plus b square. இப்போ 1 cube plus 2 cubeன்னு ஒரு சம் வந்துருக்கு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும். a cube plus b cube அதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 plus 2 a ஸ்கொயருங்கிறது என்னது 1 ஸ்கொயர் மைனஸ் ஏபிங்கிறது என்னது 1 into 2 ப்ளஸ் பிங்கிறது என்னது 2 ஸ்கொயர். 1 plus 2 3ங்களா. 1 ஸ்கொயர் வந்து 1 மைனஸ் 2 1s are 2 ப்ளஸ் 2 4s are 4. இப்போ பார்த்தீங்கன்னா
4 1 5, 5ல் 2 போச்சுன்னா 3. ஸோ இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது. 3 3s are 9. இவ்வளோ தான். 3 3s are 9 வந்துருச்சா? அதுக்கு அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a cube plus b cube பார்த்த மாதிரி இங்கே வந்து மைனஸ் வரும். இங்கே ப்ளஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா எங்கே நீங்கள் மைனஸ் மாற்றணும்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து மைனஸ் மாற்றிடணும். a மைனஸ் பி போட்டுட்டு அதே சமயம் இங்கே வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இவ்வளோ தான். இதே 1 cube மைனஸ் 2 cube இருக்குது. a மைனஸ் பின்னா 1 மைனஸ் 2, a ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 into 2 ப்ளஸ் 2 ஸ்கொயர். இது பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 2 மைனஸ் 1, 1 ப்ளஸ் 2 4. இது ஆட் பண்ணிங்கன்னா 4 1 5 6 7 இல்லைங்களா? minus 1 into 7 equal to minus 7. ஆன்சர் வந்து minus 7. பிகாஸ் இங்கே வந்து மைனஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மைனஸ் இங்கே எது இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு minus 7. இவ்வளோதாங்க. இவ்வளோதான் ஃபார்முலாஸு. இதுபடி பார்த்தீங்கன்னா எல்லா சம்ஸுமே சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி வெளியில் போகாது. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷனில் வந்து ஒவ்வொரு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் சம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து சொல்லித்தரேன்.